Hi guys, welcome back to my channel Dr. Phoenix. நான் டாக்டர் அன்பு. ஸோ இந்த வீக்கெண்ட் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ் கொடைக்கானல் தான் வந்திருக்கிறோம். ஸோ கொடைக்கானல் 2 days ஸ்டே பண்ண போகிறோம். ஏற்கனவே கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ 2 days நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். கொடைக்கானல் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போனோம், அங்கே 4லேருந்து 5 இடங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கொடைக்கானலில் 20க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது. அதுதான் நம்ம கொடைக்கானலோட ஸ்பெஷல். ஒரு ட்ரிப் மெமரபிளாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம தங்கியிருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் கொடைக்கானலில் நிறைய ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டேயை எதர் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ரூமை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ட்ரிப்பை நீங்கள் 100% என்ஜாய் பண்ண முடியும். நாங்கள் ஃபஸ்ட்டு ரோஸ் கார்டன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஃபேமிலியாக போயிருந்ததுனால எங்களுக்கு ரோஸ் கார்டன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக போகிறீங்க அப்படின்னா ரோஸ் கார்டன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஈவினிங் டைமில் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா எல்லா இடமும் சுற்றிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே நமக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஃபேமிலியாக போகும்போதும் சரி, இண்டிவிஜுவலாக நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்ல இடம். இங்கே வரதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே சோலார் அப்சர்வேட்டரி இருக்குது. ஸோ நம்ம ஒரே ஸ்பாட்டில் 2 இடத்த பார்த்துடலாம். எஸ் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குணா கேவுக்கு வந்திருக்கோம். அண்ட் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இந்த பிளேஸ். பயங்கர பியூட்டிஃபுல்லாக, பயங்கர நேச்சுரலிஸ்டிக்காக இருக்குது. அண்ட் இந்த ஏரியா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செமையான ஸ்பாட். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் வியூ பாயிண்ட் வந்து அங்கே தான் இருக்குது. குணா படத்தால் தான் இந்த ஸ்பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகவே ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ட்ரை பண்ண வேண்டாம். ரொம்ப ஸ்லிப்பரியான இடங்கள் நிறைய இருக்கும். ரொம்ப சேஃபாக இருங்க. எஸ் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டில் இருக்கிறோம். செம்ம கிளைமேட் அண்ட் செமையான ஒரு ஸ்பாட்டு. பட் என்ன மைனஸ் பாயிண்ட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக தான் தெரியுது. பட் ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. டைம் இப்போ 2 o'clock ஆகுது. 2 o'clock ஆன மாதிரியே தெரில. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பிளேஸஸ்க்கு வரீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 9 to 11 வந்து பார்த்துருங்க. அப்போ தான் வியூவும் பார்க்க முடியும், அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ண முடியும். இப்போ கிளைமேட் சூப்பராக இருக்குது, பட் வியூ எதுவும் தெரியல. அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட். பட் செம்மையாக இருக்குது. இந்த பேரிஜம் லேக் பார்க்குறதுக்கு நமக்கு 1 hourக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் 1 hourக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே போட் ஹவுஸ் கிடையாது, ஜஸ்ட் சைட் சீயிங் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் இந்த ஸ்பாட் சூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பில்லர் ராக் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அண்ட் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, அதுதான் சத்தியமாக பில்லர் ராக் தான் வந்திருக்கோம். ஆனால் ஒன்றும் தெரியல, வெறும் ஒயிட் கலரில் மிஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ நாங்கள் பண்ண ஒரு பெரிய தப்பு. ஈவினிங் வந்தது, ஈவினிங் 4 o'clock ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்தால் கண்டிப்பாக எதுவுமே தெரியாது. ஸோ மார்னிங் 9 to 11 அந்த டைம் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கிற டைம் வந்து பார்த்தா தான் இது எல்லாமே தெரியும். கைஸ், அந்த பில்லர் தெரியுதா இப்போ லைட்டாக? ஸோ இப்போ தான் லைட்டாக விலகி பாருங்கள், மறுபடியும் மறையுது பாருங்கள், கம்ப்ளீட்டாகவே மறையுது. எஸ் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியன் பார்க் வந்திருக்கோம். ஸோ மணி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆகுது. காலைல வந்து ரோஸ் கார்டன் போனோம். அங்கே வந்து வெறும் ரோசஸ் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இங்கே வந்து மிக்சட் வெரைட்டி எல்லாமே இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. அங்கே வந்து கிளாஸ் ஹவுஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 4 o'clock 3 o'clock வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மழை பெய்யறதுனால கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை, மற்றபடி ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் ஒரு 5:30 எங்களோட டே 1 வைண்ட் அப் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே எங்களால் போக முடியல. ஸோ டே 1 நாங்கள் பண்ண 2 தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேட்டாக ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் மார்னிங்கே ரோஸ் கார்டன் போனது. அதனாலேயே எங்களால் மோயர் பாயிண்ட்லேயும் மற்ற சைட் சீயிங் ஸ்பாட்லேயும் நிறைய பார்க்க முடியல. ஏன்னா நிறைய மிஸ்ட்டு வந்துருச்சு ஆஃப்டர்நூனுக்கு மேலே. ஸோ ரோஸ் கார்டன் போகிறதா இருந்தால் நீங்கள் ஈவினிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும்.
ஸோ டே 2 வந்து டே 1ல் பண்ண தப்பை பண்ணக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தான் அவர் லேடி ஆஃப் லா சலைட் அப்படின்ற ஒரு சர்ச்சுக்கு தான் வந்தோம். ஸோ மார்னிங் சீனரிக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே நம்ம இந்த ராம் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு சீனரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன தான் மிஸ்ட்டு ஃபுல்லாக கவராக இருந்தாலும் அந்த சீனரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் டால்ஃபின் வியூ பாயிண்ட். அண்ட் என்னதான் வந்து மிஸ்டாக இருந்தாலுமே வந்து பார்த்தா நமக்கு தெரியுது, அந்த ஆங்கிலேருந்து பார்த்தா தெரியுது. ஸோ வாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். அந்த சைடு போயிட்டு வர்றது ஒருத்தராக போயிட்டு வாங்க, என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். இந்த டால்ஃபின் நோஸ் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் நம்ம பார்க்க போகும்போது இறங்கி தான் நடந்து போவோம். ஸோ அது ரொம்ப ஸ்மூத்தாகவும் அந்த அட்மாஸ்ஃபியர் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. பட் ரிட்டன் வரும்போது 45 மினிட்ஸ் to 1 hour நம்ம மேலேயே ஏறி வர மாதிரி இருக்கும். ஸோ வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இல்லை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் ட்ரெக்கிங் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து பயங்கர என்ஜாயபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லேக் வியூ பாயிண்டில் இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட் வந்து பாருங்கள். நீங்கள் கீழே லேக் சுற்றி பார்ப்பீங்க. பட் இந்த இடம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் வியூவும் கிடைக்கும். ஸோ ஒரு இந்தியன் மேப் வியூ பாயிண்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் எல்லா சைட் சீயிங் பார்த்து முடிக்கிறதுக்கே ஒரு 3 o'clock ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயில் வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்து பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 1/2 hour to 1 hour ரொம்ப அமைதியாக கொஞ்சம் ப்ளசண்ட்டாக நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயில் வந்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. முடிச்சுட்டு நம்ம இங்கே பக்கத்தில் இங்கேருந்து பழனி பார்க்குற அளவுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அதுவும் பார்த்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கோக்கோஸ் வாக் போனோம். அப்புறம் அங்கேருந்து வட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து போட் ஹவுஸ் வந்துவிட்டோம். போட் ஹவுஸில் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆல்ரெடி போட்டில் நிறைய ட்ராவல் பண்ணதுனால போட் ட்ராவல் எதுவும் பண்ணல நாங்கள். ஸோ ஒரு 5:30க்கு எங்களோட 2 days ட்ரிப்பை நாங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கிட்டோம். ஒரு 2 daysல நாங்கள் ஒரு 16 பிளேசஸ் பார்த்தோம். வேறு எந்த ஹில் ஸ்டேஷன்லேயும் இவ்வளோ பிளேசஸ் பார்க்க முடியாது. அவ்வளோ வெரைட்டியான பிளேசஸ் கொடைக்கானலில் இருக்குது. இன்னும் 1 day இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய இடங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ கொடைக்கானல் கண்டிப்பாக நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபேமிலியாக போகும்போது இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டல் காமிச்சேன் இல்லையா, அந்த ஹோட்டல் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். பெர் டே 5,000 ஆச்சு. 2 daysக்கு வித் ட்ராவல் எக்ஸ்பென்ஸோடு சேர்த்து எனக்கு 15,000 rupees ஆச்சு. இதே நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கும்போது இந்த ரிசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். பெர் டே 6,000 rupees. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணுறதுல என்ன மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் ஒரு காரு தான் போகும். நாங்கள் 2 காரில் போயிருந்தோம். ஈவினிங் 6 o'clock தான் போய் ரீச் ஆனோம். ஸோ ரொம்ப இருட்டான ஏரியா, எந்த லைட்டும் இல்லை. எங்கள் கார் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இன்னொரு கார் வச்சு டோ பண்ணி தான் அந்த காரை நாங்கள் ரெக்கவர் பண்ணோம். ஸோ ஃபேமிலியாக போகும்போது இந்த மாதிரி அவுட்டர் ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணாதீங்க, அது சேஃப் இல்லை. உங்களுக்கு அப்படியே ஸ்டே பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை வந்து ரேட்டிங் நல்லா இருக்கிற மாதிரி, ரோடு நல்லா இருக்கிற மாதிரி பட்ட ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிக்கோங்க. அதுதான் சேஃபாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் தான் வந்திருக்கிறோம். சீசன் டைம் என்ஜாய் பண்ணலான்னு வந்தால் இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குது. வானிலை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பட் நம்ம என்ஜாய் பண்ணுறதை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ சீசன் டைம் இருந்தால் கண்டிப்பாக மழை பெய்யும். ஸோ கண்டிப்பாக கொடை எடுத்துகிட்டு வாங்க. கான் சாப்பிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. பின்னாடி ஒரு குரங்கு இதுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.